சோதனை மேல் சோதனை 5 வருடங்கள் ஆட்சி நீடிக்க அடிமேல் அடி இடிமேல் இடி. மந்திரியா பதவி ஏற்றதற்கு பிறகு இலாக்காக்கள் அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணி அதை பிரஸ் ரிலீஸ் வரும். இப்ப இவங்க பதவி ஏற்று பாருங்க 24 மணி நேரம் ஆக போகுது. ஆனா இப்ப வரைக்கும் போர்ட்போலியோ கொடுக்கவே இல்லை. ஏன்னா இப்ப வரைக்கும் இலாக்காவை ஒதுக்கி முடிக்கல. இலாக்காவை ஒதுக்கி முடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கிறது. ஏன் முடியல அப்படின்னா உள்ளுக்குள் ஓடுகின்ற அந்த காட்டாற்று வெள்ளம். RSS காரர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பது, மோடியின் கழுத்தை பிடிப்பது போன்ற பதவிகளை எல்லாம் யாருக்கு கொடுப்பது அப்படின்றதுல உள்ளுக்குள்ளே டசில் போகுது. அடுத்து பாஜக எம்பி நேற்று இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் சுரேஷ் கோபி, எனக்கு கேபினெட் வேணும், இணையமைச்சர் வேணாம், நான் நடிக்கவே போறேன் அப்படின்னு அவர் ஓப்பனா பேட்டி கொடுத்திருக்கிறாரு. திரும்ப மறுத்திருக்கிறாரு. ராஜீவ் சந்திரசேகருக்கு உள்ளுக்குள்ள இடம் கிடைக்கலையன்ற வருத்தம். இடம் கிடைச்ச சுரேஷ் கோபிக்கு நம்மள உட்கார விடுவாங்களா மாட்டாங்களான்ற வருத்தம். வெளியே பூசி முழுகுறாங்க, இது நல்லா இருக்குன்றது போல உள்ளுக்குள்ள செங்கல் எல்லாம் உளுத்து போய் கொண்டிருக்கிறது. ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா உடைப்பு அணி சிவசேனாவை உடைச்சு அவங்க அப்பா பேரை திருடி, அதாவது யார் உத்தவ் தாக்கரே இருந்து அவங்க சொந்த அப்பா உருவாக்குன கட்சியோட சின்னம், கட்சியோட பேரு, அந்த கட்சியோட டைட்டில் அவ்வளவைத்தையும் திருடிட்டு அவரு இப்ப கடைசியில எங்க நிக்கிறாரு அப்படின்னா நீட் தேர்வு ரத்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா நீட் ரத்து பண்றதுல ஏக்நாத் சிண்டேவுக்கு அப்படி ஒரு பிரியமா, அப்படி ஒரு முற்போக்காளரா ஏக்நாத் சிண்டே? அதெல்லாம் இல்ல. கேபினெட்ல தனக்கு கொடுக்கப்பட இருந்த பொறுப்பு சரியா வரல. அடுத்த மார்ச்சுக்குள் தேர்தல் வரும், முடிந்தால் மோடி இப்ப இந்துத்துவாவை பேசிப்பாரு அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி பாஜகவை சார்ந்தவர் சவால் விட்டிருக்கிறாரு. மார்ச்சோட ஆட்சி களையும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியில உண்மை இல்லாமல் இல்லை. இவங்க கையில இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா விலக ஒன்றிய ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை அஸ்திவாரத்திலிருந்து ஒவ்வொரு கல்லாக உருவப்படும் அப்படின்றதுதான் யதார்த்தமான பொருள். அப்ப அடுத்தடுத்த மாநில தேர்தல்களில் அடுத்தடுத்த சறுக்கல்கள் அப்படின்னு சேர்ந்தால் அது இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தான் கொண்டு போய் முடியும். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேற்று பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ளார். அவருடன் 72 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளார்கள். கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் பாஜக தனிப்பெரும்பான்மை இல்லாததால் தற்போது ஆட்சி அமைத்துள்ள சூழலில் 11 பேர்களுக்கு, கூட்டணி கட்சியை சார்ந்த 11 பேர்களுக்கு அமைச்சர் பதவியை பாஜக பகிர்ந்து கொடுத்திருக்கிறது. இந்த சூழலில் அஜித் பவார் கட்சி பதவியேற்கும் முன்னதாகவே ஒரு கழக குரலை, எங்களுக்கு கேபினெட் மினிஸ்டர் தான் வேணும் அப்படின்ற ஒரு கழக குரலை எழுப்பி இருக்கிறார்கள். அது மட்டுமன்றி இன்றைக்கு சுரேஷ் கோபி பாஜகவினுடைய திருச்சூர் எம்பி, அவர் எனக்கு இணையமைச்சர் வேண்டாம், கேபினெட் அமைச்சர் தான் வேண்டும் என்று கேட்டு ஊடகங்களில் பேசிய பிறகு தற்பொழுது அதை அவரே மறுத்துள்ளார். இப்படி பல்வேறு அரசியல் குளறுபடிகள் இந்த ஆட்சியினுடைய 2ஆம் நாளிலேயே தொடங்கியுள்ளது. இந்த சூழலில் இந்த விவகாரங்கள் குறித்தும் மோடியினுடைய அமைச்சரவை குறித்தும் நம்மிடையே விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம் கரிகாலன். இப்ப நேற்று மோடியினுடைய அமைச்சரவை பதவியேற்பு நடந்துச்சு. அந்த பதவியேற்பு விழாவை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அமைச்சரவையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் இருக்கிற வேறுபாடு? அதாவது ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. எப்பவும் மோடி பதவி ஏற்கும் போது ஒரு 50-60 பேருக்குள்ளதான் ஆட்கள் இருப்பாங்க அவருடைய அமைச்சரவையில. அந்த பதவி காலம் முடியும் போது அது ஒரு 70 நோக்கி நகரும். ஏன்னா அடுத்தடுத்து உள்ளுக்குள்ள ஆளை தூக்கி போடுறது. ஏன்னா மீன் பிடிக்கணும்ல, எந்தெந்த குளத்துல எல்லாம் கப்பல் விடுறது, எந்தெந்த கப்பத்துல மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்து போக போக பெர்த்து ஏறிக்கிட்டே போகும், அட்டாச்மெண்ட் போட்டுக்கிட்டே போவாங்க. இந்த தடவை ஓப்பனிங்கே அட்டாச்மெண்ட் தான். வழக்கமான ரயிலாக இல்லாமல் நீண்ட ரயிலாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி 70 பேர் இப்ப ஆல்ரெடி. அதனால இதற்கு மேல ஆள் சேர்க்கணும் அப்படின்னா இருக்கிற ஆளை வெளியே தள்ளினாதான் புது ஆளை உள்ள சேர்க்க முடியும். அதனால தொடங்கும் போதே புதிதாக உள்ளுக்குள்ள ஆளை சேர்க்கிறதுக்கு ஒரு நெருக்கடியை வைத்து கொண்டுதான் இந்த அரசாங்கம் தொடங்குகிறது. அதனால நாள் செல்ல செல்ல யாராவது ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல எனக்கு 2 பத்தாது, எனக்கு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறேன்னு கேட்டா கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இப்பயே ஃபுல் ஸ்விங்ல இருக்கு அப்படின்றதுனால இது ஒரு முதல் சிக்கல். 2வது, இந்த கடந்த காலங்கள்ல அவங்களுடைய முழக்கமே இதுதானே, மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்றதுதானே அவங்களோட முழக்கம். ஆமா, இந்த தடவை மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்னன்ஸ் அப்படின்னு தான் மாறி இருக்கிறது. மக்கள் கொடுத்த முடிவு அப்படி இருக்கிறது. இப்ப நீங்க ஓப்பனிங்லயே குறிப்பிட்டது போல தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அதாவது கட்சி பேரை திருடி, கட்சி சின்னத்தை திருடி, எல்லாத்தையும் திருடி ஒத்த சீட்டு ஜெயிச்சா பிரபுல் பட்டேல் மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்கிறாரு.
அவருக்கு ஏதாவது கொடுங்க, நாங்க உங்களுக்காக வந்து எங்க குடும்பத்தை உடைச்சு கட்சியை உடைச்சு அவ்வளவையும் சின்னாபின்னமாக்கிட்டு நாங்க வந்திருக்கோம், ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கேட்டோம்னா பிரபுல் பட்டேலுக்கு 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கேபினெட் மினிஸ்டர் இவங்க கேட்டது. ஆனா கொடுக்கப்பட்டது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது, அதாவது இணையமைச்சர் அப்படின்ற பதவி தான் கொடுத்திருக்காங்க. முழு அமைச்சர் பதவி கொடுக்கல. அப்ப ஏற்கனவே நான் வந்து கேபினெட் மினிஸ்டர்ல இருந்தவன், கேபினெட் மினிஸ்டரா இருந்த எனக்கு நீ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுக்குறனா அப்ப நீ என்னை வந்து இழிவுபடுத்துற அப்படின்றது பொருள்படுது. அதனால நான் பதவி ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பதவியேற்பு விழாவுக்கே போகல, பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 2வது அதிருப்தி. 3வது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா உடைப்பு அணி, சிவசேனாவை உடைச்சு அவங்க அப்பா பேரை திருடி, அதாவது யார் உத்தவ் தாக்கரே இருந்து அவங்க சொந்த அப்பா உருவாக்குன கட்சியோட சின்னம், கட்சியோட பேரு, அந்த கட்சியோட டைட்டில் அவ்வளவைத்தையும் திருடிட்டு வந்து அவரு வந்து இப்ப கடைசியில எங்க நிக்கிறாரு அப்படின்னா, நீட் தேர்வு ரத்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நீட் ரத்து பண்றதுல ஏக்நாத் சிண்டேவுக்கு அப்படி ஒரு பிரியமா, அப்படி ஒரு முற்போக்காளரா ஏக்நாத் சிண்டே? அதெல்லாம் இல்ல. கேபினெட்ல தனக்கு கொடுக்கப்பட இருந்த பொறுப்பு சரியா வரல, வேற பொறுப்பு கொடுங்க அல்லது கூடுதலா ஏதாவது பார்த்து செய்யுங்கன்ற டிமாண்ட ரைஸ் பண்றதுக்காக அவர் பிஜேபியோட உச்சுக்குடுமையை பிடிச்சு ஆட்டுற மாதிரி இப்ப நீட் ரத்து பண்ணுன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏற்கனவே நமக்கு தெரியும் தெலுங்கு தேசம் கட்சியில ஒரு தகராறு போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து லோக்சபா ஸ்பீக்கர் கேட்கறதாக போயிட்டு இருக்கு. இப்ப பிஜேபியில இருந்து வர்ற தகவல் என்ன அப்படின்னா, ஸ்பீக்கராக NT ராமாராவினுடைய மகள் புரந்தரேஸ்வரிக்கு கொடுக்கறதா தகவல். இப்ப என்னன்னா சிவில் வார கிரியேட் பண்றாங்க பிஜேபியில இருந்து தெலுங்கு தேசத்துக்குள்ள. இப்ப NT ராமாராவ் மகள் தானே, அவருக்கும் இவங்களுக்கும் ஏன் முரண்பாடு வரப்போகுதுன்னு சிலர் கேட்கலாம். NT ராமாராவ் மகள் வந்து இங்க பிஜேபியில இருக்கிறாங்க. அவருடைய மருமகன் தான் சந்திரபாபு நாயுடு, அவரு தான் கட்சி இப்ப பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருக்காரு. அப்ப இவரை வேண்டாம்னு சொன்னா கட்சிக்குள்ள பிரச்சனை, வேணும்னு சொன்னா குடும்பத்துக்குள்ள, இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கங்களையும் தகராறு உருவாக்குற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு தகராறு. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், அவரு ஆல்ரெடி அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கையை வச்சுட்டாரு. அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கையை வைத்த அந்த நிதிஷ்குமார் வந்து மோடி காலில் விழுந்துட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. நேத்து மோடி உட்கார்ந்து இருக்கிறாரு, அமித்ஷா உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். நிதிஷ்குமார் சீட் அந்த பக்கம் இருக்கு, அவரு அங்கிருந்து வந்து வணக்கம் சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு சீட்ல. அப்படி ஃப்ரண்ட்ல கிராஸ் பண்ணி வருவாரு. வரும்போது பாத்தீங்கன்னா மோடி வந்து கையில இருக்கிற நோட்டு பேரெல்லாம் கீழே போட்டு எந்திரிக்கிற மாதிரி படபடப்பா எந்திரிப்பாரு. அமித்ஷா பொறுமையாக கால் மேல காலை போட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. மோடி வந்து பதட்டத்துல எந்திரிப்பாரு. அப்ப இத பார்க்கும்போது கட்சிக்குள்ளேயே மோடியினுடைய பொசிஷன் வீக்கா இருக்கு அப்படின்றதனுடைய சிக்னல் தான் அது. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் சென்ட்ரல் கேபினெட்ல இல்லாத சிவராஜ் சிங் சௌகான் இப்ப கேபினெட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. சிவராஜ் சிங் சௌகான் யாரு அப்படின்னா, மோடிக்கெல்லாம் சீனியர். மோடி பழந்தினவர் அப்படின்னா அவர் பழந்தின்னு கொட்ட போட்டவர் அப்படின்ற ரேஞ்சில டிஃபரன்ஸ் 2 பேருக்கும். மோடி வந்து 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னா, இங்க வந்து சிவராஜ் சிங் சௌகான் வந்து 7 லட்சம் 8 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அடிச்சு தூக்குற ஆளு. மத்திய பிரதேசத்தை வந்து, அதாவது அவங்க மலை போல நம்பி இருக்கிற குஜராத்ல கூட ஒரு சீட்டு ஓட்டையாகி இந்த தடவை காங்கிரஸுக்கு போயிருச்சு. 4-5 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப தின் மார்ஜின்ல தான் தோத்துருக்கு. ஆனா சிவராஜ் சிங் சௌகான் வந்து மத்திய பிரதேசத்துல ஃபுல் பேக்கடா வந்து ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது RSS அனுதாபத்தை பெற்றவர் அவர். மோடியால ஓரம் கட்டப்பட்டு ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து முதலமைச்சர் பேரை முன் வச்சு போட்டியிடுறது வழக்கம். அந்த முதலமைச்சராக சிவராஜ் சிங் சௌகானை முன்மொழியாம வேற ஒருத்தர் பேரை போட்டு அதுக்கப்புறம் பெரிய டஸ்ஸில் உள்ளுக்குள்ள ஓடிச்சு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து சிவராஜ் சிங் சௌகான் வந்து உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னா, மோடிக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய RSS மெக்கானிசம் ஒரு செக் வச்சிருக்கு. அதாவது நீ நினைச்சபடி ஆட முடியாது, உள்ளுக்குள்ளேயே உனக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸையும் பிளான் பண்றோம் அப்படின்றது வந்து மோடியோட பொசிஷனை வந்து செக் பண்றதுக்காக வைக்கப்பட்டிருப்பது. இதுவரை கேபினெட்ல இடம்பெறாத JP நட்டா இந்த தடவை கேபினெட்டுக்கு வர்றாரு. ஏன் அப்படின்னா, பாஜக தலைவராக அவருடைய பதவிக்காலம் முடியுது. அதை முடித்து விட்டு இப்ப அவர் நேரா கேபினெட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்போ எல்லா பக்கங்களிலும் மோடி சர்வ அதிகாரம் பொருந்திய ஒரு தானாசாகியாக தன்னை உயர்ந்து சொந்து சர்வாதிகாரியாக நினைத்து கொண்டு ஆட்டத்தை ஆட முடியாது அப்படின்றது வந்து வெளியில் இருக்க கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடியதுலையும் இதை பார்க்க முடியுது, இந்த மோடிக்கு வச்சிருக்கிற செக்க. இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேபினெட்டோட காம்போசிஷன் 27% OBC. இப்ப நம்ம ஆட்கள் என்ன ஒரு சிலர் எழுதிட்டு இருக்கிறாங்கன்னா, பாத்தீங்களா சென்ட்ரல் ரிசர்வேஷன் 27% OBCக்கு, நாங்களும் 27 கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, 5% SC கொடுத்திருக்கோம், 5% ST கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு. சார், இந்தியா கூட்டணியில 35% OBC இருக்கிறாங்க. இப்ப இதை என்ன OBCக்கு நீ செஞ்சுட்ட அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, ஜெயிக்கலனாலும் கூட ஒரு
பட்டியல் பழங்குடியை சேர்ந்த நபர்களை எல்லாம் நாங்க வந்து கேபினெட்ல வச்சிருக்கிறோம், பட்டியல் சமூகத்தை கேபினெட்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்முருகனை கேபினெட்ல வச்சிருக்கிறோம், நிர்மலாவுக்கும் இடம் உண்டு, எல்முருகனுக்கும் இடம் உண்டு, இதுதான் எங்களுடைய சமூக நீதி, எல்லாருக்கும் இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்த நம்ம வந்து கொஞ்சம் சுரண்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து உதிர்றது பூரா என்னவா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். எல்முருகன் வந்து மத்திய இணையமைச்சராக இருந்தார். இணையமைச்சராக இருந்த எல்முருகன் அந்த சமூகத்துக்காக ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை செய்ய முடியுமா, அல்லது எதையாவது செய்வதற்கு அழுத்தம் கொடுத்ததாகவாவது தெரிவித்திருக்கிறாரா? இது இவருடைய சமூகத்தை சேர்ந்த பல பேர் வந்து இந்தியா முழுக்க பல இடங்கள்ல வந்து வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது இவர் மௌனமாக இருந்தார் அப்படின்றத தவிர வேற எதுவுமே செய்யல. பழங்குடி ஒருத்தரை நாங்க வந்து குடியரசு தலைவரா வச்சிருக்கிறோம், அவர் கையால நாங்க பதவி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த பழங்குடிகள் ஒடிசாவின் கிராமங்களில் இருந்து, மலை கிராமங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஏன் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்களுக்காக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. வனச்சட்டங்களின் மூலமாக அவருடைய உரிமைகள் எல்லாம் கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய இருப்பிடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? மணிப்பூர்ல பழங்குடியின பெண்களை தானே அடிச்சு நிர்வாணமா எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கான தீர்வை முன்வைத்துதான் இந்த தேர்தல் நடைபெற்றது அப்படின்றதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால மறுபடியும் இவங்க கொடுக்குற இந்த டோக்கன் அப்படின்றதுல வந்து மக்கள் வீழ்ந்து விட போவது கிடையாது நிச்சயமாக. ஆனா என்ன இல்லை அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர் கூட, அதாவது இதற்கு முன்னாடி இவங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில இருந்தாங்க, அதனால இவங்க வைக்கிறதா ஆட்டம். ஆனா இப்ப இவங்களுடைய என்டிஏ கூட்டணியிலேயே ஒரு இஸ்லாமியர், ஒரு சீக்கியர், ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றுபவர் கூட இவருடைய கேபினெட்ல இல்ல. 71 பேர்ல அப்படி ஒருத்தர் கூட இடம் இல்லை அப்படின்றத இப்பயும் பார்க்க முடிகிறது. அப்ப நீங்க ஓபிசி அப்படின்றதுனால ஓபிசி நலன் கருதி உங்களுக்கு இடம் கொடுக்கப்படல, ஓபிசியை ஏமாத்துறதுக்காக ஒரு ஓபிசிக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்சி எஸ்டியினுடைய நலன் கருதி எஸ்சி எஸ்டிக்கு இடம் கொடுக்கப்படல, எஸ்சி எஸ்டியை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக எஸ்சி எஸ்டியினுடைய இடம் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு ரொம்ப அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து அந்தந்த ரிசர்வேஷன்ல ஃபில் பண்ற போஸ்டிங் போக ஓப்பன் காம்படிஷன் ஒண்ணு இருக்கு. அந்த ஓப்பன் காம்படிஷன்லயும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி போஸ்டிங்ல ஃபில்லப் ஆவாங்க. அதுதான் ரிசர்வேஷனுடைய தத்துவம். ஆனா அப்படி போய் சேர வேண்டியதை தடுத்து நிறுத்தி ஓப்பன் காம்படிஷன்ல இருந்த ரூஸ்டர் முறை எல்லாம் எடுத்து விட்டு ஓப்பன்ல அதர் காஸ்ட் ரிசர்வேஷனாக ஓப்பனை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ரிசர்வேஷனுக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு 10% இடத்தை திருடி இடபிள்யூஎஸ் அப்படின்ற பேர்ல இப்ப நிர்மலா சீதாராமன் எப்படி எந்த தேர்தலையும் நிக்கவே தேவையில்லாம ஒன்றிய கேபினெட் அமைச்சராக உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருப்பாரோ, அந்த மாதிரி ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறவா திரும்ப திரும்ப உட்கார்ந்து இருக்கிறதுக்காக ஒரு 10% ஒதுக்கி வச்சிருக்காங்களே, இதுதான் ரிசர்வேஷன் திருட்டே தவிர இன்னொருத்தருக்கு தனியா 10% ஒதுக்கி கொடுக்கிறது வந்து ஓபிசி ரிசர்வேஷனில் நடந்த திருட்டு அல்ல. இவர்கள் நடத்தியதுதான் இந்து ரிசர்வேஷன்ல வந்திருக்கிற திருட்டு. ஓகே, இந்த பார்ப்பன, பனியா உள்ளிட்ட இந்த உயர் ஜாதிகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கேபினெட்ல இடம் கிடைச்சிருக்கு? நேத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த எலெக்ஷன் வந்து யாரை விமர்சிச்சு நடத்தப்பட்டது அப்படின்னா, இப்ப அதானி, அம்பானி உள்ளிட்ட பனியா கும்பலுக்குத்தான் இந்த நாட்டை தாரை வார்க்கிறார்கள் அப்படின்னு. மோடியே ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டாப்ல அப்படின்னா, தன்னோட முதலாளிக்கு எதிராக பேசிட்டாப்ல. அம்பானி, அதானி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கதான் விலை போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. நேத்து பாத்தீங்கன்னா ராகுலுக்கு பணம் அனுப்புகிறார்கள். அப்படி ராகுலுக்கு பணம் அனுப்புன 2 ஏழைகளும் நேத்து குடியரசுத் தலைவர் மாளிகை வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. என்னத்துக்கு? யாரை ஏமாத்த பாக்குற? நேத்து அவங்களை எதுக்கு கூப்பிட்டு இருக்கணும்? நீ உன் மேலையும் அவங்க பேர்லதான் கம்ப்ளைண்ட். சரி, அதுக்கு நீ அமைதியா இருந்திருந்த அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, கூப்பிட்டு இருக்கேன்னு விட்டுக்கலாம். ஆனா நீயே சொல்ற இவங்க எல்லாம் டெம்போல காசு அனுப்புனாங்கன்னு. அப்ப டெம்போல காசு அனுப்புனவங்களை நீ இங்க கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னா நீ டெம்போல காசு வாங்கி இருக்கிற, அதனால அவங்களை கூப்பிட்டு இருக்கிற அப்படின்ற அந்த அர்த்தம் வந்து சேருது இல்ல. எதுக்காக அவங்க 2 பேரு சினிமா நட்சத்திரங்களை பூரா கூப்பிடுறாங்க? இங்க இருந்து ரஜினிகாந்த், சிரஞ்சீவி எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க. சினிமா ரசிகர்களை கவருவதற்காக அந்த நடிகர்களை வந்து கூட்டிட்டு போறாங்க. சரி ரைட்டு, முதலாளியை எதுக்கு கூப்பிட்டு போற? அதானிக்கும் அம்பானிக்கும் அங்க என்ன வேலை அப்படின்னா, அதானிக்கும் அம்பானிக்காகவும் தான் அந்த பதவியேற்பு விழாவே நடக்குது. பாத்துங்க, இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு சேவகம் பண்ண போற மந்திரிகள். எல்முருகன் இருக்கிறாரு, நிர்மலா இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்றதுதான் மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிற சிக்னல். இந்த பார்ப்பன பனியா கும்பலினுடைய எல்லா காலகட்டத்தின் செயல் திட்டமும் ஒன்றாகவே தான் இருந்திருக்கிறது. இவர்களுடைய வர்க்க நலன், இவர்களுடைய சாதிய நலன் அப்படின்றத தாண்டி அதுல வேற யாருக்கு இடம் அப்படின்றதே கிடையவே கிடையாது. அது தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, அமைச்சர் பொறுப்புகளை அனுபவிப்பவராக இருந்தாலும் சரி, கேபினட் செக்ரட்டரி ரேங்கிங்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டெண்டர் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலுமே இந்த பார்ப்பன பனியா கும்பல் தான். மோடி அரசாங்கத்துல கடைசியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய டெண்டர்களை எல்லாம் எடுத்து பாருங்க.
இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சிலர் இப்ப பொங்குறாங்க. இங்க பாரு இந்த இவன்லாம் வந்து இந்த சாதிக்காரன், இவன் வந்து கண்டினியூஸா வாங்கிக்கிட்டே இருக்கிறான்னு. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஓபிசி சாதி தமிழ்நாட்டுல இருந்து ரிசர்வேஷன் பயனடைகிறது உனக்கு கோபம் வருது. ஓபிசி சாதிக்காரன் ஒருத்தன் வந்து தொழில் பண்ணி டெண்டர் எடுக்கிறது உனக்கு கோபம் வருது. எந்த மெனக்கடலுமே இல்லாம சுரண்டி 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 அடுத்தவன் காசை தின்னு கொளுத்த ஒரு குரூப் எல்லா டெண்டரையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் எப்படிலாம் டெண்டர்களை இவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கலான்ற அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு குரூப். அகர்வால் உள்ளிட்ட குரூப்புகள் இருக்கிறாங்க. அந்த குரூப்புகளுக்காக வேலை பார்ப்பது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கம். இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே எதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, வெவ்வேறு சாதியை சேர்ந்த பார்ப்பன பணியா அடிமைகளாக மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இந்தியாவில் இத்தனை காலமும் நாம் பார்த்து வந்தது. இந்த கடைசியாக வெளியே வந்திருக்கிற எலக்டோரல் பாண்ட் எடுத்து பாருங்க. அந்த எலக்டோரல் பாண்டு தீர்ப்புக்கும் இந்த தேர்தலுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவரை விட இந்தியாவில் முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. அப்ப அப்படியான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுக்குது. என்னன்னு கொடுக்குது? நீங்க வாங்கின காசை வாங்கிட்டீங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிறத மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. ஆனா அந்த காசு நல்ல காசு கிடையாது அப்படின்னா, நல்ல காசு இல்ல அப்படின்னா அந்த காசை செலவு பண்ணது வந்து நல்லவனா, அவன் வந்து தேர்தலில் போட்டியிடுறது நல்லதானமா? இதெல்லாம் சாமானியர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த களத்துல. அதை தாண்டி இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தின பல்வேறு தில்லுமுள்ளுகளுக்கு மத்தியில் தான் இந்த மைனாரிட்டி பாஜக அரசு அமைந்திருக்கிறதே தவிர இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கவும் இல்லை. இப்போ இவர்கள் பதவியேற்றிருப்பது நேர்மையான பதவியேற்பும் இல்லை. ஓகே, இப்ப அடுத்ததாக பாஜகவிற்கு உள்ளேயே பிரச்சனை வந்து வெடித்திருக்கிறது. இப்ப அஜித் பவாரை சொன்னீங்க, சபாநாயகர் கேட்கிறாங்க தெலுங்கு தேசம் கட்சி அப்படின்னு சொன்னீங்க. இதற்கு இடையில் பாஜகவிற்குள் ராஜீவ் சந்திரசேகர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர், அவர் திருவனந்தபுரத்தில் காங்கிரசின் சசி தரூருக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அவர் வந்து நேற்று பதவியேற்பு முடிந்த உடனே அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படல. நான் 18 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இருந்து விலகுகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அடுத்து பாஜக எம்பி நேற்று இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் சுரேஷ் கோபி, திருச்சூர் எம்பி, அவர் வந்து எனக்கு கேபினெட் வேணும், இணையமைச்சர் வேணாம், நான் நடிக்கவே போறேன் அப்படின்னு அவர் ஓப்பனா வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு, திரும்ப மறுத்திருக்கிறாரு. இப்ப பாஜகவிற்குள்ளேயும் இந்த அதிருப்தி கலகம் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்றத எப்படி பாக்குறது? ஒண்ணு ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, நீங்க எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா பதவி ஏற்ற ஒரு சில மணி நேரங்கள்ல வந்து மீடியாவுக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க. யார் யாரு எந்தெந்த துறையில் மந்திரி அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஏன்னா பதவி ஏற்கும் பொழுது நம்ம துறையை சொல்லி பதவி ஏற்கணும்னு அவசியம் இல்லை. இலாக்காவே இல்லாமல் கூட மந்திரியாக இருக்கலாம் அப்படின்றதுதான். மந்திரியா பதவி ஏற்றதற்கு பிறகு இலாக்காக்கள் அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணி அதை பிரஸ் ரிலீஸ் வரும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து 2021 7ஆம் தேதி பதவி ஏற்றாங்கன்னா பதவி ஏற்கும் போதே அந்த லிஸ்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. உங்க பதவி ஏற்றிட்டு இருக்கும் போதே நம்ம அதை வச்சு வீடியோஸ் எல்லாம் பண்ணிடுவோம். இப்ப இவங்க பதவி ஏற்று பாருங்க 24 மணி நேரம் ஆக போகுது. நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் போது எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் போர்ட்போலியோ கொடுக்கவே இல்லை. இது ஏன் கொடுக்கல அப்படின்றதுலதான் பதில் அடங்கி இருக்கிறது. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, எப்பனாலும் கொடுக்கலான்றது வேற விஷயம். ஆனா கொடுக்க முடியாதுன்றதுதான் உண்மை. ஏன்னா இப்ப வரைக்கும் இலாக்காவை ஒதுக்கி முடிக்கல. இலாக்காவை ஒதுக்கி முடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கிறது. 2 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு தேசத்துக்கும் ஜேடிக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 2 இலாக்கா என்னென்ன இலாக்கா அப்படின்றத அவங்களால ஃபைனலைஸ் பண்ண முடியல. அதே போல பிரபுல் பட்டேல் போன்றவர்களுக்கு பல பேருக்கு இப்ப ராஷ்டிரிய லோக் தல்லா இருக்கட்டும், ஆப்னா தல்லா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சின்ன சின்ன கட்சிகள் 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்ச கட்சி எம்பிக்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு போஸ்டிங் போட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா எதை கொடுக்கறது அப்படின்றத இன்னும் ஃபைனல் பண்ண முடியல. ஏன் முடியல அப்படின்னா உள்ளுக்குள் ஓடுகின்ற அந்த காட்டாற்று வெள்ளம். RSS காரர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பது, மோடியின் கழுத்தை பிடிப்பது போன்ற பதவிகளை எல்லாம் யாருக்கு கொடுப்பது அப்படின்றதுல உள்ளுக்குள்ளேயே டசில் போகுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் வந்து ராஜீவ் சந்திரசேகருக்கு உள்ளுக்குள்ள இடம் கிடைக்கலையேன்ற வருத்தம். இடம் கிடைச்ச சுரேஷ் கோபிக்கு நம்மளை உட்கார விடுவாங்களா மாட்டாங்களான்ற வருத்தம். சுரேஷ் கோபிக்கு 2 வகையான அழுத்தங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஒண்ணு, அவருக்கு வந்து திரைப்படங்கள்ல வர்ற வருமானம் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிகிறது. அந்த திரைப்படங்களின் மூலமாகத்தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கிட்டே இருக்க முடியும்னு அவரால் சினிமா நடிப்பை விட்டு கொடுக்க முடியல. அவருக்கு தெரியல, நரேந்திர தாமோதரதாஸ் மோடி போல நம்மளுமே வந்து கேபினட்டுக்குள்ள இருந்து நிறைய நடிப்புகளை எல்லாம் செய்யலாம், நாடாளுமன்றத்துக்குள் நடித்து காட்டலாம் அப்படின்றதெல்லாம் சுரேஷ் கோபிக்கு தெரியல. யாராவது சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அது தெரியாம முதல்ல வாயை விட்டுட்டாப்புல வரலண்டு. அதே போல அவர் வரல அப்படின்றத வந்து 24 மணி நேரம் கழிச்சுதான் தெளிவுபடுத்துறாங்க. நேத்தே அவர் வந்து வெளியே வந்து பேசிட்டாரு அப்படின்றது
நம்ம செய்திகள்ல பார்த்தோம், ஊடகங்கள்ல பார்த்தோம். மலையாளத்துல இருந்து, தமிழ்ல இருந்து, கன்னடத்துல இருந்து எல்லா ஊடகங்கள்லயுமே அவர் பேசிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. எழுத்துப்பூர்வமாகவும் அந்த செய்திகள் எல்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து ஐயோ சொல்லிட்டேன், மோடிக்கிட்டே ஆமா நான் சொல்லிட்டேன், நான் நடிக்க போறேங்க, என்ன கொஞ்சம் இந்த ஆமா அமைச்சரவையில இருந்து என்ன விலக்கி விடுங்க அப்படின்னு நான் மோடிக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படிதான் பேட்டியே கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ இப்ப வந்து என்ன ஊடகங்கள் தவறாக திருத்தி விட்டது. இல்ல இது இவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை டெல்லி வந்து கொடுக்க சொல்லி இருக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டை யாருக்காவது ஒருத்தருக்கு மாத்தி விடலாம். அதனால நீ எதுக்கு இப்படி சொல்லி வை, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற கருத்தை வந்து பிஜேபி மேலிடமே இவருக்கு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே போல ராஜீவ் சந்திரசேகர் போன்றவர்கள் கீழே அதிருப்தியை கிளப்புறாங்க அப்படிங்கும் போது அந்த அதிருப்தி அப்ப எப்படி சமாளிக்கிறது? சரி வேண்டாம்ப்பா, நீ எம்ஓஎஸ் வச்சுக்க, நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னா கீழே நம்மளுக்கு ஆளே இல்லாம போயிடும். இந்த ஒத்த சீட்டை காட்டிதான் நம்ம கேரளால வந்து புலி வருதுன்னு பில்டப் காட்டணும். இந்த புலிமுருகனை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேற ஆள் இல்லை, அதனால நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் உள்ளே நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ரொம்ப பேசிக்கா இந்த கேபினெட்ல இருக்கக்கூடிய கோளாறு அப்படின்றது இதுதான். யாருக்கும் போர்ட்போலியோ இப்ப வரைக்கும் அசைன் பண்ண முடியல, அவங்களால முடியாது அப்படின்றதுதான். நீ வாஜ்பாய் மாதிரி, நிதின் கட்கரி மாதிரி மற்றவர்களோட, அதுக்காக வாஜ்பாய் வந்து நல்லவர், வல்லவர், நாக்கில் சிறந்தவர், வாழ்வில் உயர்ந்தவர், அதெல்லாம் இல்ல. மிகப்பெரிய அயோக்கியத்தனங்களை எல்லாம் அவருடைய ஆட்சியில் அவர் செய்திருக்கிறார். மிக கொடூரமான ஒரு இன்றைய இந்த சர்வாதிகாரத்திற்கான அடித்தளத்தை அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்ற இடத்துல இருந்து யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே தேவையில்லை. ஆனால் குறைந்தபட்சம் தனி மனித தொடர்புகளில் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சர்வாதிகாரம் பொருந்தி ஆட்சியை நடத்த வேண்டும் நினைத்தாலும் கூட மனுஷனுக்கு மனுஷன் பேசணும். ஏன் எல்கே அத்வானியோடு கடைசி வரைக்கும் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களால பேச முடிந்தது? மோடி கிட்ட நாடாளுமன்றத்துக்கு வெளியே நீங்க நல்லா பாருங்க, அத்வானி காலத்திலையும் சரி, வாஜ்பாய் கூட பழகியவர்களும் சரி, பிஜேபியில நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், இந்த மாதிரி எல்லாம் பழைய ஏற்கனவே கேபினெட்ல இருந்தவங்க தான். இவங்க எல்லாரோடும் பழகியவர்களை பாருங்க, அவங்கள பத்தி ஷேர் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு எதிர்கட்சிக்காரங்கிட்ட இருக்கும். அந்த கேன்டீன்ல நின்று பேசியிருப்பாங்க, லாபியில நின்று பேசியிருப்பாங்க, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு மியூச்சுவலா 2 பேரும் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா மோடியை பத்தி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள எந்த எதிர்கட்சிக்காரருக்கும் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து தன்னை ராஜாவாக உணர்கிறார். தன்னிட்ட வரணும் அப்படின்னா வாசல்ல இருந்து மணி அடிச்சு ஐயா மாரே அம்மா மாரே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை ஏந்தித்தான் வர வேண்டும்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஏந்திரவரை இன்னைக்கு கையேந்த வச்சிருக்கிறாங்க. 32 சீட்டுக்காக கையேந்த வச்சிருக்கிறாங்க. தென் மாநிலங்களை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு தேவையான உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்துருவாங்கன்றது இல்ல. இந்த பிக்கல் பிடுங்கல் அப்படின்னா என்னன்றது உனக்கு தெரியணும்ல. இவ்வளவு நாள் நீ பிக்கல் பிடுங்கல் பண்ணுனதை மற்ற கட்சிக்காரன் சகிச்சுக்கிட்ட மாதிரி, மற்ற கட்சிக்காரன் பிக்கல் பிடுங்கல் பண்ணும்போதே குத்துது ஏன் குடையுது அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கிட்டு இங்கிட்டு பதறத பாக்குறது இருக்குல்ல, இதுதான் எதிர்கட்சிக்காரங்களுடைய சந்தோஷமா இன்னைக்கு இருக்கு. இவர் கேட்கிறாரு, எதிர்கட்சிக்காரங்க என்ன சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு புரியாதுச்சு. நீங்க வந்து குத்துது குடையுதுன்னு கதறும் போது எதிரில் உட்கார்ந்துகிட்டு சிரிக்கிறது இருக்குல்ல, அது உங்களை மாதிரி ஆளை உட்கார வச்சுட்டு சிரிக்கிறது அப்படின்றதுதான் வந்து எதிர்கட்சிகள் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அடிப்படையிலேயே ஜனநாயக பண்புகள் இல்லாத ஒரு மனிதராக மோடி இருக்கிறார் அப்படின்றதுனால அவரால் இந்த கேபினெட்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது அப்படின்றது சிரமம். யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் கூட சொன்னாங்க அவர் அடாப்ட் ஆகிக்கிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப சிக்கலுக்குரிய அடாப்டபிலிட்டியாக மாறுமோ அப்படின்ற சமிக்கைகளைத்தான் சமீபத்திய நகர்வுகள் ஒன்னொன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறது. வெளியே வந்து பூசி முழுகுறாங்க, இது நல்லா இருக்குன்றது போல, உள்ளுக்குள்ள செங்கல் எல்லாம் உளுத்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் உள்ளுக்குள்ள இருக்கும் யதார்த்தம். ஓகே, இறுதி கேள்வியாக, அடுத்த மார்ச்சுக்குள் தேர்தல் வரும், முடிந்தால் மோடி வந்து இப்ப வந்து இந்துத்துவாவை பேசிப்பாரு அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி பாஜகவை சார்ந்தவர் சவால் விட்டிருக்கிறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுவாமிஜி இந்த தடவை லேட்டா வந்திருக்கிறாரு. எலெக்ஷன் அன்னைக்கே நம்ம அண்ணன் ரங்கராஜ் வந்துட்டாரு, பத்ரி சேஷாத்ரி வந்துட்டாங்க. சாணக்கியா டிவில உட்காந்து 2 பேரும் அன்னைக்கே பேசிட்டாங்க. இப்ப பேசு இந்துத்துவா, இனிமேல் பேசு பார்ப்போம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இனிமேல் பேசி பார்ப்போம். என்னது யூனிஃபார்ம் சிவில் கோடா, இனிமேல் பேசி பார்ப்போம், உங்களால முடியாது, அந்த காலம் மலையேறி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே புலம்பி தீர்த்து விட்டார்கள். இப்ப அந்த புலம்பலினுடைய கடைசி புள்ளியாக சுப்பிரமணிய சாமி வந்திருக்கிறார். ஆனா அவர் வீசி இருக்கக்கூடிய குண்டுல ரொம்ப முக்கியமா மார்ச்சோடு இந்த ஆட்சி கலைந்து விடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அந்த வாய்ப்பை வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சுப்பிரமணிய சாமி சொல்லும் பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கிறது. பல விஷயங்கள் வந்து உண்மைக்கு மாறானதாகவோ அல்லது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாததாகவோ இருந்திருக்கிறது. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எல்லா வாய்ப்புகளும் கைகூடி வருவதற்கான இடம் வந்து இதில் இருக்கிறது. மார்ச்சோட ஆட்சி கலையும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியில
உண்மை இல்லாமல் இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா ரொம்ப அடிப்படையில அடுத்து பீகார்ல தேர்தல் வரப்போகிறது, மகாராஷ்டிராவில தேர்தல் வரப்போகுது. இந்த மகாராஷ்டிரா தேர்தலும் பீகார் தேர்தலும் அல்லது அடுத்தடுத்த மாநிலங்கள்ல வரக்கூடிய தேர்தலையும் நீங்க இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட அந்த எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னா உங்க மாநிலத்துக்கு தேவையான ஒன்றை நீங்க நிறைவேற்றி காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், பீகார்ல வந்து அக்னிவீர் திட்டத்தை அழித்து ஒழித்து விட்டேன் அப்படின்னு நிதிஷ்குமார் போய் பிரச்சாரம் பண்ணணும். அதை நான் உறுதுணையாக இருந்து செயல்படுத்தி காட்டினேன்னு மோடி அவருக்கு பக்கபலமாக நின்று பிரச்சாரம் பண்ணணும். இந்த ரெண்டு நடந்தா மட்டும்தான் இந்த கூட்டணியால அங்க வெற்றி பெற முடியும். வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு நான் பீகாருக்கு இந்த இண்டஸ்ட்ரியை சாங்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தா மட்டும்தான் அவன் ஓட்டு போட வருவான். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அந்த நாசிக் பகுதியை சேர்ந்த வெங்காய விவசாயம் பண்றவங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படி இருண்டு போய் கிடக்கிறது. அந்த பகுதியில முழுவதுமாக துடை தெரியப்பட்டிருக்கிறது பிஜேபி. அப்ப அவர்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டத்தையோ அல்லது வந்து விடியலையோ கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் அங்க போய் ஓட்டு கேட்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அங்க கடும் தோல்வியை சந்திக்க நேரிடும். இவங்க கையில இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா விலக ஒன்றிய ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை அஸ்திவாரத்திலிருந்து ஒவ்வொரு கல்லாக உருவப்படும் அப்படின்றதுதான் யதார்த்தமான பொருள். அப்ப அடுத்தடுத்த மாநில தேர்தல்களில் அடுத்தடுத்த சறுக்கல்கள் அப்படின்னு வந்து சேர்ந்தால் அது இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்குத்தான் கொண்டு போய் முடியும். ஏன் அப்படின்னா மாநில அளவுல தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஒருவேளை நிதிஷ்குமார் இழக்கும் பட்சத்தில் இதிலிருந்து நான் விலகுகிறேன், அதாவது அத ஆட்சி பொறுப்பு போயிரும்னு அவர் பயந்தாலே கூட இதிலிருந்து நான் விலகுகிறேன் அறிவிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றதுதான் யதார்த்தம். அதை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆட்சி கவிழுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை அப்படின்றது யதார்த்தமானது. ஓகே, மோடிக்கு சோதனைக்கு மேல் சோதனை காத்திருக்கிறது. இவ்வளவு நேரம் இடிமேல் இடி, அடிமேல் அடி, சோதனை மேல் சோதனை, என்னன்னாலும் அடுக்கு மொழியில பேசலாம். இனி 5 வருடங்கள் ஆட்சி நீடிக்க அடிமேல் அடி இடிமேல் இடி அப்படின்றது தினசரி தமிழ்ல வாசகர்களை எதிர்பார்க்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி.